இன்டர்நெட்டின் சமூக பார்வை. முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா அதிமுகவுல நிர்வாகிகள் நியமனம் முதல் முறையா அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா மரணம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா அடுத்த தலைமை யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. அப்பொழுது அதிமுகவுல ஒரு பிரிவினர் போயஸ் தோட்டம் சென்று சசிகலாவை சந்திச்சு நீங்க தான் கட்சி பொதுச் செயலாளர் ஆகணும்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுல செங்கோட்டையன், சைதை துரைசாமி, கோகுல இந்திரா உள்ளிட்டோர் எல்லாருமே இருந்தாங்க. ஜெயலலிதா முதல்வராய் இருந்த வரையில ஓரங்கட்டி வைக்கப்பட்டிருந்த செங்கோட்டையன், சைதை துரைசாமி, கோகுல இந்திரா உள்ளிட்டவங்க எல்லாம் சசிகலாவுக்கு வாய்த்த கோரிக்கையை மாற்ற நிர்வாகிகள் கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த சூழல்ல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா சசிகலா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. சமீப காலமா கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையே லேசான மோதல்லாம் துவங்கி இருக்கு. இந்த நிலையில அதிமுகவிலிருந்து முழுவதுமாக ஓரங்கட்டப்பட்டிருக்கக்கூடிய சிலருக்கு கட்சியின் முக்கிய பதவிகளை சசிகலா வழங்கியிருக்காங்க. கட்சியினுடைய மகளிரணி செயலாளர் பொறுப்புல இருந்து ஓரங்கட்டப்பட்ட கோகுல இந்திரா போன்றவர்களுக்கு பதவி வழங்கியிருக்கிறாங்க. சசிகலா வெளியிட்டுள்ள அறிவிப்புல அதிமுக அமைப்பு செயலாளரா செங்கோடையன், சைதை துரைசாமி, கருப்புசாமி பாண்டியன், கோகுல இந்திரா, புத்திச்சந்திரன், வரகூர் அருணாச்சலம், கே உமாநாதன், எஸ் அன்பழகன், கே அண்ணாமலை இந்த மாதிரி 10 பேர் அமைப்பு செயலாளராகவும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மீனவர் அணி செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. சசிகலாவினுடைய இந்த அறிவிப்பு முதல் பட்டியல்னு சொல்லப்படுது. இன்னும் சில பேர் சில நாட்கள்ல நியமிக்கப்படலாம் அப்படின்னு தெரிய வருது. ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பின்னர் அவங்களுடைய இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க சசிகலா. ஆனா ஜெயலலிதாவினுடைய வழிமுறைகளை பின்பற்றாமலே இவங்க செயல்படுறாங்களோ அப்படின்ற சந்தேகமும் தொண்டர்களிடமும் மக்களிடமும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. சமூக நோக்கோடு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Info Net.